ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இது யாரிடத்தில் சொல்லுகிறார் என்றால் ஆகாசனிடத்தில். ஆனால் அவன் ஒருவனுக்கு என்றால் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கும். காரணம், கொடுக்கப்பட்ட அடையாளம் சாதாரண அடையாளம் அல்ல. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஒரு நபருக்காய் கொடுக்கப்பட்டவர் அல்ல, ஒரு குடும்பத்துக்காய் கொடுக்கப்பட்டவர் அல்ல, ஒரு கோத்திரத்துக்காய் கொடுக்கப்பட்டவர் அல்ல. இந்த உலகத்தின் இரட்சகராய் அவர் இந்த பூமியிலே பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிறார். இங்கே இந்த ராத்திரி வேளையிலே நாம் எதை தியானிக்க போகிறோம் என்றால், கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதனுடைய 13வது வசனத்திலே, நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ அப்படின்னு கேட்பார். நீ ஆண்டவரை கஷ்டப்படுத்துறியா? பொதுவாகவே நம்ம மனுஷங்களுக்கு எதை கஷ்டம் கொடுக்கறத நினைப்போம் தெரியுமா? அவங்க கிட்ட ஏதாவது கேட்கிறது. ஒருத்தங்க கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறோம், ரெண்டாவது கேட்கும்போது மூணாவது கேட்கும்போது நம்ம அவங்கள்ட்டே சொல்லுவோம், நாங்கள் இப்படி அடிக்கடி கேட்கறதுனால நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க கஷ்டமா நினைக்காதீங்க. இங்க என்ன நடக்கிறது என்றால், நாம் நேற்று காலையிலிருந்தே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே வருகிறோம், நாளைக்கும் கேட்க போகிறோம். ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். ஆனா இந்த ஆகாசுக்கு அது நம்புறதுக்கு எதுவான சூழ்நிலை இல்லை. பொதுவாகவே அடையாளம் எதற்கு காண்பிக்கப்படுகிறது என்றால், உரைக்கப்பட்ட வார்த்தையை நாம நம்பும்படியாக தான் அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. நாம் அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். காரணம், ஆண்டவர் இங்கே அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்க. 9வது வசனத்துல பிற்பகுதியை பாருங்கள். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டேன். உங்களுக்கு என்னதான் வாக்குத்தத்தம் இருந்தாலும், உங்களுக்கு என்னதான் இருந்தாலும், நீங்க விசுவாசிக்கலைன்னா நிக்க முடியாது. நிலை பெற மாட்டீங்கன்னா நிக்க முடியாது. நீ நிக்க முடியாம எப்படி சுதந்திரிக்க முடியும்? அப்போ நிக்கணும்னா விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுக்கு ஏற்ற இருதயம் இல்லை. ஏன்னா இருதயம் எப்படி இருக்கிறது? 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்துட்டு இருக்கு. இப்போ போய் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்னா நம்ப முடியல. ஆனா நிக்கணும்னா நம்பிதான் ஆகணும். அப்ப தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு அடையாளத்தை கேளு. நீ நம்பணுமா? ஒரு அடையாளத்தை கேளு. கிதியோன் அடையாளத்தை கேட்டான், கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? கர்த்தர் கோச்சு கேட்டாரா கிதியோன்ட்ட? என்ன நீ சும்மா அடையாளம் கேட்டுட்டு இருக்க, தள்ளிப்போ அப்படி சொன்னாரா? இல்ல. கிதியோன் மட்டுமா அங்க இருந்தான்? 30,000 பேர் வந்துட்டாங்க. அப்ப கிதியோன் விட்டுட்டு இன்னொரு ஆளை தூக்க வேண்டியதானே? இல்ல. நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபியாதவர் கிடையாது, பரிதபிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்கிறவர் என் ஆண்டவர் யார் அப்படின்னா, எங்க இதெல்லாம் இருந்து யோசிக்கணும். நம்ம இருந்து யாரெல்லாமோ யோசிச்சுட்டு இருப்போம், எதையெல்லாமோ யோசிச்சுட்டு இருப்போம். நம்முடைய வீக்னஸ் பார்த்து ஒரு நாள் அவர் வேண்டாம் அப்படி சொல்லி இருந்தாருன்னா இன்னைக்கு நாம இல்லை. நம்முடைய வீக்னஸ் அவருக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். ஏசாயாவில் இருக்கு, நீ மீறுகிறவன்னு பெயர் பெற்றிருக்கிறா, நீ டிகிரியே வாங்கி இருக்கிற. அதுல சிலர் மீறுறதுல டிகிரியை வாங்கி வச்சிருக்கிறாங்க, எத்தனை டிகிரினே தெரியாது. ஆனாலும் என் நாமத்தின் நிமித்தம் இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, ஏசாயா 48:8, நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நம்ம இருக்கிறத பார்த்தா ஏதோ இப்போதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது போலையும், முந்தி பயங்கரமா கீழ்ப்படிந்தது போலவும் சிலருடைய இருப்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். இப்பதான் நாங்க ஜெபம் பண்ணல, முந்தியும் ஜெபம் பண்ணல. ஆண்டவருக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றார், ஆதி முதலே உன் செவி திறக்கல, நீ துரோகம் பண்ணுவா என்பதையும், அடுத்த வார்த்தை தான்,
நீ தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் எனக்கு தெரியும்டா. இப்போ இல்ல இந்த பிரச்சனை, நீ எப்போ உனக்கு இந்த மூக்கு கண்ணு வாய் இதெல்லாம் வந்துச்சோ அப்பவே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட. சிலர் பேசும்போது சொல்லுவாங்க, இவங்களுக்கு மட்டும் என்ன கொம்பு உண்டோ? கொம்பு வேண்டாம், இந்த மூக்கு கண்ணு வாய் இருந்தாலே போதும். இதுல எக்ஸ்ட்ரா கொம்பு வேற கேட்குதாக்கும். நீ ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவில்லை. நான் பேசுற நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். யாக்கோவிட்ட பேசுறாரு. யாக்கோவே இஸ்ரவேலுன்னு பெயர் பெற்று ஆண்டவர் அவ்வளோ பேசுறாரு. பேசும்போது, ஆண்டவரே போற வழியிலெல்லாம் என்னை காப்பாற்றி, நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி, அவரே சொல்லிட்டார். யாக்கோவே சொல்லிட்டார். பவுலை கர்த்தர் சந்திக்கும் போது பவுல் கேட்கிறார், நான் என்ன செய்யணும்? அதன் அர்த்தம் நான் அடுத்து எங்க போகணும்? ஆனா நம்ம என்ன யாக்கோபு, நான் போற வழியில எல்லாம், அதாவது நான் எங்க போகணும்னு நினைக்கிறேனோ அங்கதான் போவேன். ஆனா நீங்க என்ன காப்பாற்றணும், நீங்க என் கூட வரணும். நம்ம அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுதான் செஞ்சிட்டு இருப்போம். ஆண்டவர் பார்த்தா, நீ போ, போயிட்டு வருவேன், வரும். அப்படித்தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். யாக்கோவுக்கு தொட நமக்கு எங்கன்னு ஸ்கேன் பண்ணா தெரியும். யாக்கோவுக்கு தொட. ஆமென். நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுதான் கேட்கிறார், நீ ஒரு அடையாளத்தை கேளு. அப்படி கேட்கும் போது இந்த ஆகாஸ் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் கேட்க மாட்டேன். ஏசாயா 7:12, நான் கேட்க மாட்டேன் சொல்லிட்டு அவன் கேட்காததுக்கு அவன் ஒரு ரீசன் சொல்றான். நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன். இங்க பாருங்க, நம்ம சொல்ற ரீசன் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு செய்தி இதுதான். நம்ம சொல்ற ரீசன்னால நாம் கர்த்தரை விசனப்படுத்துகிறோம். நம்ம சொல்ற ரீசன் இது. இந்த ஒரு வசனம் படிக்கும் போது கரெக்டா தானே சொல்லியிருக்கிறார். அவர் கர்த்தரை பரீட்சைக்க மாட்டார். நல்லா தானே இருக்கு. ஏன்னா கர்த்தரே கட்டளை கொடுத்திருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அதுதானே செய்யறான். இல்ல, அவருக்கு நம்மளை தெரியும். இவன் கேட்க மடிச்சு, இவனுக்கு கேட்கிற இன்ட்ரெஸ்ட் போயிட்டு, இவனுக்கு ஜெபிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிட்டு, இவனுக்கு ஆண்டவருடைய காரியத்தை குறித்த எல்லாமே போயிட்டு, இப்போ ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றார், நீ கேளு, நான் கேட்க மாட்டேன். ஏன்? நான் கர்த்தரை பரீட்சிக்க மாட்டேன். இவன் அதுக்கு ஒரு ரீசன் சொல்றான். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்றோம். எல்லாத்துக்குமே ரீசன் சொல்றோம். எல்லாத்துக்குமே ரீசன் சொல்லுகிறவர்கள் இடத்தில் ஜாக்கிரதையா இருக்கவும். எல்லாத்துக்குமே ரீசன் சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்து ஆரம்பிப்போம், ரீசன் எல்லாம் கண்டுபிடிப்போம். 4 பேரா சேர்ந்து ஸ்கூலுக்கு போக மாட்டோம். அடுத்த நாள் பிரின்சிபால் கூட்டு விடுவாங்க. நீ என்ன ரீசன் சொல்ற? நீ வயிறு வலி. இப்படிதான் தொடங்கிட்டு என்ன பண்ண, நாங்க 4 பேர் மாட்டோம் ஸ்கூல்ல. ஆளுக்கு ஒவ்வொரு ரீசன். ஃப்ரெண்ட்ல உள்ளவன் என்ன ரீசன் சொன்னான்னு அடுத்தவனுக்கு தெரியாது. அவங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் இல்லை. ஃப்ரெண்ட்ல உள்ளவன் வயிறு வலி சொன்னான், இவனும் போய் அதே வயிறு வலி சொன்னான். கடைசியில் பிரின்சிபல், இங்க வா, 2 பேரும் மாத்தியாவது சொல்லியிருக்கலாம்ல. நீங்க கடைசியில் 2 பேரும் வெளியே வந்து 2 பேருக்கு சண்டை. நீ எதுக்கு வயிறு வலி சொன்ன, நீ எதுக்கு வயிறு வலி சொன்ன? எல்லாத்துக்குமே நம்ம ரீசன் சொல்லுவோம். எல்லாத்துக்குமே ரீசன் சொல்லுவோம். நீ ஏன் இதை பண்ண? அது இப்படி இருந்ததுனால. அப்படி நம்ம ஆண்டவர்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே, இப்போ என்னால வார்த்தையை என்னால கீழ்ப்படிய முடியலையே ஆண்டவரே. ஆண்டவர் பாப்பார், நீ ஏதோ முந்தி கீழ்ப்படிஞ்சது மாதிரியோ, நீ ஆதி முதல் செவி கொடுக்கவில்லை என்றும், நீ துரோகம் இப்போ என்னால ஜெபிக்க முடியல. முந்தி 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 உட்கார்ந்து உறங்கையாவது
தூங்கையாவது செய்வேன் ஆண்டவர் இப்போ எனக்கு. நம்ம சொல்ற ரீசன் எல்லாம் கேட்டா ஏதோ இவர்கள் அந்த மோசே மகிமையை கண்டு இறங்கி பிரகாசித்து வந்தது போல. நீ தேவனை விசனப்படுத்துகிறாய், தேவனை விசனப்படுத்துகிறாய். இங்கே உண்மையா சொல்லணும்னா ஊசியாவுக்கு அப்புறம் யோதாம், அதுக்கப்புறம் ஆகாஸ் சின்ன வயசுல ராஜாவாய் மாறுகிறான். ஒருபுறம் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் இருக்கும்போது இப்போ கர்த்தருடைய காரியத்துல இதுதான். ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறான்? கர்த்தருடைய காரியத்துல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டு. இன்னைக்கு அநேகருக்கு மனமடிவினால, சோர்வுனால, தளர்ந்து போறதுனால கர்த்தருடைய காரியத்துல இன்ட்ரெஸ்ட் போயிட்டு. பாருங்க, எலியா கர்மேல் உச்சியில ஏறி தன் தலை முழங்காலில் பட குனிந்து தன் வேலைக்காரன்ட்ட நீ போய் பாரு அப்படிங்கிறான். போய் பார்த்தா இல்லை ஒன்றும். திருப்பி 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 7 தடவை பெண்டாகி 7 தடவை செபித்து ஒரு கையளவு மேகத்தை பார்க்குறான். அப்போ இல்லை வரல அப்படின்னதுமே அவன் விடலை. அவன் கர்த்தருடைய காரியத்தில் இன்னும் இருக்கிறான். அதே எலியா அடுத்த அதிகாரத்திலேயே கர்த்தருடைய சமூகத்தில் நின்று செவி எந்த ஒரு காரியத்துக்குமே அந்த காரியம் நடக்கிறது வரைக்கும், அந்த காரியம் வாய்க்கப்படுகிறது வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று செபிக்கிற எலியா அடுத்த அதிகாரத்திலே சோர்ந்து போய் ஒரு சூறை செடிக்கையில் படுக்கிறான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி நீ போய் கர்த்தருடைய பர்வதத்துக்கு வான்னு சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தருடைய பர்வதத்துக்கு வந்துட்டான், சர்ச்சுக்கு வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் யாரும் பார்க்காத இடம் எங்க இருக்குன்னு பார்த்து கெபிக்குள்ள போய் உட்காந்துட்டான். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போயிட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட் போனதுனால இப்ப கேட்க மனசு இல்லை. ஒரு காலத்துல எல்லாம் கர்த்தருடைய காரியங்களில், கர்த்தருடைய வழிகளில் இந்த காரியத்தை எப்படி ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அறிந்து கொள்ள, இந்த காரியத்தை எப்படி நம்ம தெரிந்து கொள்ள, இப்படி எல்லாம் இருந்த நம்ம இப்ப அந்த இன்ட்ரெஸ்டே போயிட்டு